ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஒன் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது சொல்லியிருக்காப்புல. அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில ஸ்டாக்ஸ் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டு நம்மளை அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அனலைசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எப்படி போச்சுன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். நண்பர்களே, நம்மளுடைய டெலகிராம் சேனலை நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலன்னா உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க்ல தரேன். அண்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா டிஸ்க்ளைமர் அப்டேட், நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேணாம். அண்ட் உங்களுடைய செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் அது உங்களுடைய இண்டிவிஜுவல் அனாலிசிஸை பண்ணிட்டு எந்த ஒரு ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டாக்குள்ள போயிடலாம். ஸோ ஸ்டாக்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தோம்னாக்கா ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னாக்கா, அவருடைய நேம் பார்த்தோம்னாக்கா ஆனந்த் 954. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, அதானி பவர் டார்கெட் எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதானி பவர் பற்றி நம்ம அதானி பவர் போயிடுவோம். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு நல்ல 20% அப்புன்ற மாதிரி நமக்கு அவர் சொல்லியிருக்காப்புல. ஸோ அதானி பவர் நான் இங்கே எடுத்தே வச்சிருக்கேன். ஸோ அதானி பவர் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் 170 கிட்ட இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்ற மாதிரி கேட்டிருக்காப்புல. ஸோ நண்பா, இப்போ பார்த்தோம்னாக்கா, இங்கே நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருந்து நம்ம டெக்னிக்கல் இது பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ இது ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டாங்க. ஸ்ப்ளிட்டு கொடுத்ததுனால இப்போ இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனால் நமக்கு இப்போதைக்கு சார்ட் இதுவாக இருக்குது. அந்தளவுக்கு சார்ட் நமக்கு அனலைஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது இப்போ. ஸோ இப்படி இருக்கும்போது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் டிராயிங் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது என்னன்னாக்கா, நம்மளுடைய ஸ்ப்ளிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாக்கோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ கரெக்டாக இங்கே நமக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துருந்தது இல்லைங்களா? இதே டிராயிங் அப்படியே கீழே நமக்கு பேட்டர்ன் மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்பயுமே ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுத்து தான் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எவ்வளோ டார்கெட் பர்சன்டேஜ் வச்சிருந்தோமோ அதை இது பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு சின்ன புக்கிங் பாருங்க. ஏன்னா இங்கே நமக்கு இப்போ டெக்னிக்கல்ஸ் அந்த அளவுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணாதனால, இப்போ நமக்கு தெரியும் ஸ்டாக்ல ஸ்ப்ளிட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய சார்ட் அனலைசிஸ் படி பார்த்தீங்கன்னா, இந்த லைன் இப்போ நியூ ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டட் லைன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மேலேயும் பிரேக் அவுட் தான் இருக்கு, கீழேயும் பிரேக் அவுட் தான் இருக்கு. ஸோ இது பிரேக் அவுட்ல தான் இருக்கு. ஆனால் டெக்னிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பார்க்கணும் இல்லைங்களா? எல்லாருமே பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கனாக்கா, சடனாக யாருனாச்சும் பார்க்குறாங்கனாக்கா, ஏதோ ஸ்டாக் ஸ்டாக்குன்றதை பார்ப்பாங்க. பட் அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி சரி ஓகே, ஏதோ கேப் டவுன் ஆயிருக்கு, நம்ம இந்த ஸ்டாக்கை பார்க்க வேணாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இதுவாக இல்லை நமக்கு. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டார்ட் புக்கிங் பண்ணுறது கன்சிடரேஷன்ஸ் இது பண்ணுங்க. ஸோ நீங்கள் 200 போகுமான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ 200 போகுமா அப்படின்னாக்கா, ப்ரீவியஸ் இந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு. ஸோ 200னாக்கா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்ச் கேட்குறீங்க நீங்கள். ஸோ 200 கிட்ட போகுமா அப்படின்னாக்கா, டெக்னிக்கல் நமக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணலை நண்பா. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் இது பண்ணி தான் பார்க்கணும். கொஞ்சம் மார்க்கெட் ஓட விட்டு தான் பார்க்கணும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல இதில் இருக்கீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் புக் பண்ணுங்க. இல்லை நீங்கள் ஒரு லாங் டேர்மா, இல்லை நீங்கள் ஷார்ட் டேர்மா, இல்லை இன்னும் ட்ரேடு தான் அந்த மாதிரின்ற மாதிரி பாருங்க. நீங்கள் ஒரு லாங் டேர்ம் அப்படின்னாக்கா, இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் நான் பி ரேஷியோ எல்லாமே நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருந்தேன். நல்லா தான் இருக்கு. ஸோ ப்ளஸ் இவங்க அதானி ஸ்டாக்ஸ்ன்றதுனால இப்போ இவங்க பார்த்தீங்கன்னாக்கா, இது கொடுத்து வச்சிருக்காங்க ஸ்பிளிட். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா, நாளுக்கு நாள் இது ஒரு பாசிபிலிட்டிஸ் வைஸ் பார்க்கும்போது மேலே போக தான் அதிக பாசிபிலிட்டிஸ். ஏன்னா ஸ்பிளிட் கொடுக்குறதே அதுக்கு தான். ஆனால் மேபி ஒரு 5 நாள் 10 நாளைக்கு இறங்கலாம். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களோட ப்ராஃபிட் இதுவாகும். இன்கேஸ் இறங்கும் போது உங்களால் ஆவரேஜ் பண்ணி இது பண்ண முடியும் அப்படின்னாக்கா, நீங்கள் வச்சிருங்க. இல்லை அப்படின்னாக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக பார்ஷியல் எக்ஸிட் கன்சிடரேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? 200 போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 200க்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. பட் ஆனால் அது ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து 200 போகுமா, இல்லை கீழே ஒரு சின்ன கன்சாலிடேஷன் கொடுத்து பேட்டர்ன் கிரியேட் ஆகி பேட்டர்ன் இதுவாகி அதுக்கப்புறமா 200 போகுமா அப்படின்றதும் இருக்கு இல்லைங்களா? ஸோ எவ்வளோ டைம் எடுக்கும் அதெல்லாம் வேறு இருக்கு நமக்கு. ஸோ அதனால தான் நம்மளால ஒரு இதுவாக இது பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு இந்த அனலைசிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் கன்ஃபியூஸ் இருந்ததுனாக்கா நம்மளுடைய இதில் போடுங்க. இல்லைனா நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு பர்சனல் சேட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நண்பா.
அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சஞ்சீவ் ட்ரேடர் R1C அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா காந்தி SPL டியூப், காந்தி ஸ்பெஷல் டியூப்னு நினைக்கிறேன், அதை பத்தி பேச சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ காந்தி ஸ்பெஷல் டியூப் போட்டோம் அப்படின்னா இந்த கம்பெனி தான் காந்தி டியூப். ஸோ இந்த ஸ்டாக் வந்து எங்க இருக்குனாக்கா லைஃப் டைம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ லைஃப் டைம் ஆயில வந்து இருக்கு. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக சூப்பரான ஒரு ஸ்டாக்கை தான் வந்து நம்ம நண்பர் பிடிச்சி வச்சிருக்காரு. 80% போயிட்டு போகுது, 20% ஃபாலோ ஆன ஸ்டாக்காக இருக்கு. 10% கிட்ட ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ 20% ஃபாலோ ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ 10% தான் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா என்ன தெரிகிறது என்றால், ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ மந்த்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த மந்த் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வைக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸில் வந்து ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸில் ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகுது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் வந்து கீழேருந்து ஃபுல் ஃப்ளெஜராக 80% மேலே போன ஸ்டாக்கு கண்டிப்பாக வந்து ஒன்று இங்கேருந்து கீழே வரலாம், இல்லை அப்படின்னாக்கா பிரேக் அவுட் கொடுத்துட்டு சைட்வேஸ் போகலாம், இல்லைனா இங்கே சைட்வேஸ் போயிட்டு பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மந்த்லி டைம் ஃப்ரேம் வைஸ் நம்ம பார்க்கும்போது பெருசாக எதுவும் இது இல்லை. ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்தோம் அப்படின்னாக்கா வீக்லி டைம் ஃப்ரேமில் நல்ல சப்போர்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பிரேக் அவுட் இங்கே வந்து இதுவாயிருக்கு, ப்ரைஸ் வந்து ரிவர்சல் கொடுத்துட்டு தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆன உடனே அப்படியே வந்து நல்ல ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படியே டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு வந்துடலாம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வைஸ் வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து நமக்கு ரெண்டு விஷயம் பார்க்கணும் நண்பா. ஒன்று வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுதா பாருங்க, இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிற மாதிரி வருதான்னு பாருங்க. வந்ததுன்னா நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு கன்சிடரேஷன் எடுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இங்கே ஒரு நல்ல சைட்வேஸ் கன்சாலேஷன் போயிட்டு இங்கே வந்து எதுவும் பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆகி பிரேக் அவுட் கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி எதுவும் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படின்றத பாருங்க. ஒரு நல்ல கன்சிடரேஷன் மேலே கீழே போயிட்டு இங்கே பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நம்ம வந்து கன்சிடரேஷன் மறுபடியும் எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டாக்குக்கான அனாலிசிஸ். ஏன்னா நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்லாம் பார்த்தோன்னா வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து இன்னமும் எங்கேயோ இருக்குது இந்த ஸ்டாக்கில். ஸோ இந்த ரேஞ்ச் கிட்ட வருது. ஸோ அதனால கொஞ்சம் வந்து அந்தளவுக்கு வந்து இதுவாக இல்லை இது. ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே வந்து ஒரு ஹார்மோனிக்லேயும் எதுவும் வந்து பெருசாக தெரியல. பட் இது இந்த ஸ்விங்கு நம்ம பார்த்தோன்னா ஹார்மோனிக்கில் பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இது மட்டும் நீங்கள் இந்த ஒரு லைன் மட்டும் கன்சிடரேஷன் எடுத்தாதான் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு ரே போட்டுட்டு ஸோ இது மட்டும் நீங்கள் இந்த லைனை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டார்கெட்டுக்காக வந்து உங்களுக்கு இந்த லைன் எடுத்தாதான் நண்பா. ஸோ இந்த லைனுக்கு மேலே ஸ்டாக் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மூவ் ஆகாது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்டாக் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் நம்மளுடைய இன்னொரு சப்ஸ்கிரைபர், அவர் பேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நண்பா. நான் உங்கள் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியலை, தப்பாக இருந்தால் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். அவர் நேம் வந்து சைடிஷ் அதுன் 6962. அவர் வந்து ஒரு 4 நாள் முன்னாடி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பா எனக்கு ஞாபகம் இருந்தது, ஆனால் நம்ம கொஞ்சம் நிறைய வந்து IPO வீடியோஸ்லாம் நிறைய போட்டதுனால பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் இது பண்ண முடியலை. ஆனால் வந்து நம்ம IPO வீடியோஸ் வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருக்கோம். ஸோ பாருங்கள் நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னாக்கா. ஸோ மோபிவிக் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மோபிவிக் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நல்ல ஃபால் ஆகிருக்குட்டு இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் IPO வந்ததுக்காங்க. IPO வந்ததுலேருந்து அப்படியே அடுத்த நாள்ல இருந்து அப்படியே ஃபால் ஆன உடனே ஃபால் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே சைடுவேஸில் ஃபால். இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாட்டம் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது நண்பர்களே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நல்ல க்ளீனாக தெரியும், இங்கே இருந்து அப்படியே ஃபால் ஆனது இங்கேருந்து அப்படியே சைடுவேஸில் அப்படியே அதைச்சிக்கிட்டே கீழே போயிருக்காங்க. இங்கே நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 35% ஒரே வாரத்தில் மூவ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இங்கே பார்த்தோம்னாக்கா கரெக்டாக வந்து 1, 2 இதே இடத்துக்கு மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டாக் வந்து இதுவாயிருக்கு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்னாக்கா நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுவோம், ரெட் கலர், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பக்காவாக வந்து இதுவாயிருக்கு. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இப்போ இதுவாயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்மாக இருக்கு நண்பா. ஏன்னா ஸ்டாக் இப்படி இறங்கி மேலே ஏறி போயிருக்கு, இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ அப்படியே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே வந்துடலாம். டெய்லி டைம் ஃப்ரேம்குள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா
இது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும் நமக்கு. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸா இதுவும் இருக்கும். ஃபைனல் ரெசிஸ்டன்ஸா இந்த இடம் வந்து நமக்கு வரும். இதெல்லாம் தான் இந்த ஸ்டாக்குக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கு நண்பா. ஸோ இப்போ பார்க்கும்போது ஸ்டாக் வந்து இங்கேருந்து நல்ல ரேலி. ஸோ இப்போதைக்கு என்ன கேட்டிங்கனாக்கா நான் வந்து இந்த ஸ்டாக் வந்து கன்சிடரேஷன் வந்து வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னாக்கா இதுதான் ரீசன். இங்கேருந்து நல்ல ரேலி இப்போ அப்படியே சைட்வேஸ் போகுது. ஆனால் இந்த இந்த பிரேக் அவுட்டுக்கான டார்கெட் வைஸ் நம்ம பார்த்தோன்னா இது வந்து 20% பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் இன்கேஸ் ஸ்டாக் இங்கே வந்து எதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல புல்லிஷ் சைன் கொடுக்குதுன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை அப்படின்னாக்கா இங்கேயே எதுவும் வந்து நமக்கு இது வருதான்றதை பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருந்து எதுவும் வந்து பிரேக் அவுட் வைஸ் எதுவும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பட் இருந்தாலுமே இது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இல்லை. ஸோ பாருங்க இன்னும் ஒரு 5 நாள் 10 நாள் இதுக்குள்ளவே இருக்கா. ஸோ சின்ன 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 கேண்டல்ஸ் வந்துட்டு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. இல்லை கீழே பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இங்கே வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு நண்பா. அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் தெரியும் நம்ம வந்து எதில் எக்ஸ்பர்ட் அப்படின்ட்டு. எதில் அப்படின்னா நம்ம வந்து ஹிடன் ட்ரெண்ட் லைன்ஸ் இது வரையில தான் வந்து நம்ம வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஏன் இங்கே பிரேக் அவுட் கொடுத்த ஸ்டாக்கு ஏன் இங்க இருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்றதுக்கான பதில் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சதுக்கும் நம்புறேன். என்ன ரீசன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் டச்சு செகண்ட் டச் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா தேர்ட் டச் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ட்ரெண்ட் லைன்ல. இந்த ரெசிஸ்டன்ஸை எடுத்ததுக்காகனால தான் இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகுது. ஸோ இப்போ வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து மறந்துடணும். ஏன் மறந்துடணும்? ஏன்னா இது ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆகி 1:1 கிட்ட ட்ரேடு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நம்ம இப்போதைக்கு இங்க பாருங்க இன்னொரு ஒரு இடமும் இருக்கு இங்க. இதுவுமே சூப்பரா பக்காவா இதுவாக இருக்கு. இதுவும் வந்து ஒரு ஹிடன் ட்ரெண்ட் லைன் தான். இதை விட்டுருவோம் நம்ம. ஒன்று ஸ்டாக் இப்போ இங்கே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து ரிவர்சல் எடுக்கலாம், இல்லை இங்கே வந்து ரிவர்சல் எடுக்கலாம். ஸோ அதனால இப்போதைக்கு என்ன கேட்டிங்கனாக்கா இதுதான் வந்து இந்த ஸ்டாக்குக்கான அனலைசிஸ். ஸோ இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான இதுவாக இருக்கும். இன்கேஸ் இங்கே பிரேக் அவுட் ஆனாலுமே நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து பிரேக் அவுட் ஆகணும். அதாவது இப்படி இருக்குங்களா? இப்போ வந்து கேண்டில் வந்து நம்ம ப்ரஷ் எடுத்துப்போம். ஆமாம். ஸோ இப்போ வந்து கேண்டில் வந்து இப்படியே வந்து மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழேன்னு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய நல்ல ஸ்ட்ராங் கேண்டில் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு பாருங்க. ஸோ பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வருதா அப்படின்னாக்கா பாருங்க. வந்தது அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா நீங்கள் கன்சிடரேஷனுக்கு எடுங்க. அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கை ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து இது சைடிஷ் அதுன்னு அது பேர் என்ன சைடிஷ் அதுவும் ஆமாம் அவர் வந்து அடுத்த ஸ்டாக் வந்து ஐநாக்ஸ் மின்ட் கேட்டிருக்காப்புல. ஐநாக்ஸ் மின்ட் போயிடலாமா நம்ம? ஐநாக்ஸ் மின்ட் பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து கீழே வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். நம்ம மந்த்லி டைம் ஃப்ரேமில் இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஸ்ட்ரெச் ஆகிட்டு அப்படியே வந்து சைட்வேஸில் ஃபாலிங்கில் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. அப்படியே நம்ம வந்து வீக்லிக்குள்ளே வந்துடலாம். நம்ம வீக்லிக்குள்ளே வந்தோம் அப்படின்னாக்கா ஸ்டாக் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு நல்ல ஸ்பீடாக மேலே வந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைட்வேஸ் மேலே போச்சு. அப்படியே கீழே வந்துட்டு இப்போது ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இதில் வந்து ஒரு ஃபார்மேஷன் தெரியுது. பட் ஆனால் அதுக்கெலாம் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா கீழே பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டரு. அது வரைக்கும் இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டராக கன்சிடரேஷன் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ன்றதுனால நம்ம வந்து ரெட்டில் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் இதுதான் அனலைசிஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு, ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டோம் அப்படின்னாக்கா ஸோ இப்படியும் வந்து போயிட்டு இருக்கு. இதனால் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் வந்து ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நண்பா. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் டச் செகண்ட் டச் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டச் செகண்ட் டச் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து 6 to 7 டச்சஸ் கிட்ட இருக்கு கீழே. ஆனால் நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே கோயிங் ஃபார்வர்ட் அப்படியே சைட் வேஸ் போயிட்டு பிரேக் அவுட் தராங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இதை கன்சிடரேஷன் எடுக்கலாம் நம்ம.
இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து வாட்ச் மட்டும் பண்ணுங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கன்சிடரேஷன் எடுப்போம். நம்ம இந்த ஸ்விங் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து இதுதான். இது வந்து நம்ம வந்து டெய்லின்றதுனால இப்படி போட்டுக்கிட்டு இதை வந்து ஒரு இடன் ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து 1, 2 இங்கே வந்து இது வந்து நம்ம டச்சாக கன்சிடரேஷனை எடுத்துக்க முடியாது. ஏன்னா இங்கே ஒரு ரிவர்சல் வந்ததுக்கு பட் ஆனால் பெரிய ஃபால் வரல. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு இங்கே 2 டச் தான் இருக்கு. ஸோ 2 டச் அப்படின்ற ஒரு இதுக்குத ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேட் எடுக்கணுமா அப்படின்றத யோசிங்க. ஏன்னா வந்து ஜென்ரலாக நம்ம எடுக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டச் இதுக்கு தான் நான் வந்து ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கவே மாட்டேன். நான் 2 டச் இருக்கிற ஸ்டாக்ஸை நான் வந்து ட்ரேட் எடுக்கவே மாட்டேன். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ரைசிங் சேனல் பேட்டர்னில் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரீசன்னால தான் பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆனாலுமே வந்து அப்படியே சைட்வேஸ் போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பிரேக் அவுட் நல்ல வந்து இப்போ இங்கே நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னாக்கா நமக்கு வந்து நீங்கள் பாருங்க இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் பிளான் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி கேண்டில் தான் வருது அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் வந்து பெட்டர். நல்ல கேண்டல்னா அது இந்த மாதிரி ஒரு கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில், இந்த கேண்டில், இல்லை இந்த கேண்டில், அது மாதிரி ஒரு நல்ல இல்லைனா இந்த கேண்டில். ஆனால் இந்த கேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 5 ஓகே இது வந்து ஒரு 2% தான் இதுவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங் கேண்டில் வந்ததுன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து பார்க்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட் பார்த்துட்டே இருங்க. ஒரு நல்ல கன்சாலிடேஷன் நீங்கள் வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னா நம்ம வந்து ஒரு கன்சிடரேஷனுக்கு எடுக்கலாம். அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸோ இவங்க வந்து ஓலா எலக்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஓலா எலக்ட்ரிக் மந்த்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போயிடலாம் நாம. ஸோ இது இருக்கிறது பாருங்க சைடிஷ் அதுவும் இதுதான் கேட்டிருந்தாது ஓலா எலக்ட்ரிக். ஸோ இதுவும் அதே தான் நண்பா, சேம். ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டல் ஐபிஓ அப்போ வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல்லாக சைட்வேஸ், இது வரைக்கும் நல்ல சாரி சைட்வேஸில் நல்ல ஃபால் கொடுத்தவங்க இங்கேருந்து அப்படியே ஸ்லோவாக சைட்வேஸ், மறுபடியும் இங்கே வந்து புல்லிஷ். அப்படியே வந்து இது வந்து ரெண்டு வந்து ஸ்லோவாக சேஞ்ச் ஆகாத மாதிரி இருக்கு. ஆனால் ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக் வந்து செம்மையாக அடி வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டல்லாம் நீங்கள் வந்து கன்சிடரே பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இதுக்கு வேணால் நீங்கள் வந்து பாருங்க. ஏன்னா அப்படி ஒன்றும் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் தான் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணுன்றது கிடையாது. ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்கச்சக்கமான நல்ல ஸ்டாக்ஸு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் இதுக்கான இது. ஸோ ஃபர்ஸ்ட் டச், செகண்ட் டச், தேர்ட் டச், ஃபோர்த் டச் கரெக்டாக அப்படியே வந்து இது வரைக்கும் வந்தவங்க இங்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு இப்போ வந்து மறுபடியும் மேலே போயிருக்காங்க. ஸோ கீழேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக 4 வாரம் கிட்ட அப்பு, 4 வாரத்தில் 80% போயிட்டாங்க ஆல்ரெடி. மறுபடியும் அந்த 80% அப் வந்து ஒரு 20% டவுனும் வந்துட்டாங்க. ஸோ கடகடன்னு மேலே போதாங்க, கடகடன்னு கீழே வராங்க. ஓகே, என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் நல்ல ரேலி மட்டும், வண்டி ஓடுதோ இல்லையோ ஸ்டாக்கு நல்லா ஏறுது இறங்குது, நல்லா ஓடுது, சூப்பர். ஓகேங்க. ஸோ வீக்லி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டெய்லிக்குள்ளே வந்துட்டோமா? ஆமாம், டெய்லிக்குள்ளே தான் இருக்கோம் நம்ம. ஸோ இந்த ஸ்டாக் வந்து எதனால நீங்கள் கேட்டிங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதில் பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஸோ இப்படியே பார்ப்போம் நம்ம ஜஸ்ட்டு. சரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இது தெரியுது நமக்கு. இதுவுமே வந்து கரெக்டான ஒரு பிரேக் அவுட் தான், ஃபால்ஸ் பிரேக் அவுட் தான். இதெல்லாம் நான் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவேன் நான், இது ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படின்றத. ஸோ அதனால் இது நம்ம என்ட்ரி கண்டிப்பாக எடுத்துக்கவே மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஆங்கிள். இந்த ஆங்கிளுமே நம்ம கண்டிப்பாக ட்ரேடே எடுத்துக்க போதில்லை. ஸோ அதனால் இதுவுமே ஃபால்ஸ் பிரேக் அவுட்ன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதனால் இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆல்ரெடி இந்த ஷேரை ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக எனக்கு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்குக்கான அனலைசிஸ். பாருங்க, வேணும்னா இது வந்து நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து கேட்டிருந்தாப்புலாவது கேட்டிங்க. அதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஸ்டாக் வந்து இங்கே இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக தான் நம்ம வந்து பார்க்கணும். இதெல்லாம் தான் இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் நண்பா, பார்த்துக்கோங்க. பெருசாக எதுவும் வந்து நமக்கு இதில் ஒரு இதுவாகவே இல்லை எதுவுமே. ஸோ இந்த 5 லைன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு அனலைசிஸில் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா பிடிச்சிருக்கா இல்லையான்றதை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு
இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கம்ப்ளீட் சப்போர்ட்டும் ப்ரொவைட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி வீக் வந்து சாட்டர்டே வந்து லைவ் வந்துகிட்டு இருக்கோம். எவ்ரி வீக் சாட்டர்டே நைட் 9 மணிக்கு அந்த லைவ் வந்துகிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸோட எல்லா டவுட்ஸ் அப்புறம் எல்லா சார்ட் அனாலிசிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து அந்த லைவ் வந்து ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரெகுலராக இதுக்கப்புறம் பிரேக் அவுட் அண்ட் ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணி எல்லா வீடியோவும் போட போதும் நண்பா. ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை.